Hi friends, Godox lights உங்களுக்கு இந்த S1 S2 அப்படிங்கற இந்த ரெண்டு மோட்ல வந்து கன்ஃபியூஷன் இருக்கா? இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஈஸியா கிளியர் ஆகும். Hi friends, நான் உங்க R.Prasanna, professional photographer and photomentor. So friends, Godox ஓட லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா SK400 ஆ இருக்கட்டும், ஒரு QT சீரிஸா இருக்கட்டும், இல்ல நம்ம DP600 சீரிஸா இருக்கட்டும், S1 S2 னு கொடுத்திருப்பாங்க. அதாவது இந்த ஸ்லேவ் மோட்ல ரெண்டு விதமான ஸ்லேவ் மோட்ஸ் வந்து நம்ம Godoxல யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து வயர்லெஸ்ல வந்து சிங்க் ஆகுது லைட்ஸ். அதாவது நம்ம ட்ரிகர்ல வந்து ஒரு சேனலை செட் பண்ணி அதே மாதிரி லைட்ல ஒரு சேனலை செட் பண்ணி அந்த சேனல்ல வந்து சிங்க் ஆகுது. இது வந்து ஒரு 2.4 GHz ல வந்து வர்க் ஆகுது. இது இல்லாம Godoxல S1 S2 அப்படிங்கற ரெண்டு ஆப்டிகல் ஸ்லேவ் மோட்ஸும் இருக்கு. ஆப்டிகல் ஸ்லேவ் அப்படினா என்ன? இப்போ வயர்லெஸ்னா நமக்கு ட்ரிகர்ல இருந்து சேனலுக்கு அந்த ஃப்ரீக்வென்சில சிங்க் ஆறதால அந்த ஃபிளாஷ் வந்து அங்க ஃபயர் ஆகுது. ஆப்டிகல் ஸ்லேவ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு லைட் வந்து ஃபிளாஷ் ஆச்சுனா அந்த லைட் பட்டு இன்னொரு லைட் வந்து ஃபிளாஷ் ஆறதா நம்ம வந்து சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆப்டிகல் ஸ்லேவ். ஓகே, இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்ட ரெண்டு Godox லைட்ஸ் இருக்கு, ஒரு 4 எலிக்ட்ரோம் லைட்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட எலிக்ட்ரோம் ட்ரிகர் தான் இருக்கு. பட் நம்ம Godox லைட்ஸ் வந்து அதோட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது எலிக்ட்ரோம் ட்ரிகர்ல உங்களுக்கு தெரியும் Godox லைட் வர்க் ஆகாது. சோ அதனால அந்த நேரத்துல யூஸ் பண்றதுக்கு இந்த ஆப்டிகல் ஸ்லேவ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த நேரத்துல நீங்க இந்த S1 S2 மோட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி சார், இந்த S1 S2 எதுக்கு ரெண்டு கொடுத்திருக்காங்க ஆப்டிகல் ஸ்லேவ் அப்படினா, S1 அப்படிங்கற இந்த மோடுக்கு வந்து வருவோம். S1 அப்படிங்கற இந்த மோட்ல வந்து இந்த லைட் ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் உங்க லைட்ல இன்னொரு லைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாஷ் வந்து ஃபயர் ஆன உடனே இமிடியேட்டா அதுக்கு ரியாக்ட் பண்ணி அந்த லைட்டுமே ஃபயர் ஆகுது. சோ இந்த ஃபிளாஷும் ஃபயர் ஆகுது, இந்த ஃபிளாஷ் ஃபயர் ஆகுது, இந்த உடனே வந்து இந்த ஃபிளாஷும் ஃபயர் ஆகுது. இது வந்து S1 மோட். இமிடியேட்டா ஃபிளாஷ் ஃபயர் ஆகுது, ஒரு ஃபிளாஷ் இங்க ஃபயர் ஆகுது, அந்த ஃபிளாஷோட லைட் பட்டு இமிடியேட்டா அடுத்த ஃபிளாஷ் ஃபயர் ஆகுது. சோ இது வந்து S1 மோட். இந்த S2 மோட் எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா, இப்போ நம்ம கேமரா மேல மாற்ற ஒரு ஸ்பீட் லைட் வச்சிருக்கோம்னு வெச்சுக்கங்களேன். அத வந்து நம்ம TTL மோட்ல வச்சிருக்கோம். இதுல ஒரு ப்ரீ ஃபிளாஷ் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதாவது நம்ம TTL வச்சு ஷூட் பண்ணும்போது ரெண்டு விதமான ஃபிளாஷ் வரும் அதுல இருந்து. ஒன்னு வந்து ப்ரீ ஃபிளாஷ், அதுக்கு அப்புறம் உங்க மெயினான ஃபிளாஷ். சோ இந்த S2 மோட்ல ஃபர்ஸ்ட் வர இந்த ஃபிளாஷை வந்து உங்க லைட் இக்னோர் பண்ணிடும். டோட்டலாவே இக்னோர் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது வர மெயின் ஃபிளாஷை மட்டும் தான் கணக்குல எடுத்துக்கும். பட் இதே நீங்க S1 மோட்ல ஃபர்ஸ்ட் ஃபிளாஷும் அது வந்து அக்கவுண்ட் பண்ணும், ரெண்டாவது ஃபிளாஷ்க்கும் அது வந்து ரியாக்ட் பண்ணும். சோ இதனால S2 மோடுங்கிறது நீங்க TTL ஓட சிங்க் பண்ணி யூஸ் பண்றீங்க, ஒரு TTL ஸ்பீட் லைட்டோட உங்க லைட் வந்து சிங்க் பண்ணனும்னு நினைக்கிறீங்கன்னா அப்ப நீங்க S2 மோட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சார், எனக்கு வந்து ரெகுலரான ஒரு ஸ்டுடியோ செட்டப் தான், இதுல வந்து எனக்கு இமிடியேட்டா சிங்க் ஆனா போதும் அப்படினா நீங்க வந்து S1 மோட் யூஸ் பண்ணிக்கங்க. சோ फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க, அதே மாதிரி முக்கியமா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. Bye.